வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை நிதி திரட்டிய சமூக ஆர்வலர்களின் நெகிழ வைக்கும் செயல். கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய ஸ்ரீ சப்த கன்னிமார்களின் கும்பாபிஷேக விழா. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு 10 மையங்களில் 14ஆம் தேதி நடைபெறும் என சுகாதாரத்துறை தகவல். 7வது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தல். உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். பரிவார தேவதையாக விளங்கும் ஸ்ரீ சப்த கன்னிமார்களின் கும்பாபிஷேக விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் ஒரு பகுதியாக உள்ள பரிவார தேவதையாக விளங்கும் ஸ்ரீ சப்த கன்னிமார்களின் இலகு கும்பாபிஷேக விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அஷ்டபந்தன யாகசாலை பூஜைகள் உட்பட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிலையில் காலை கோபூஜை, தனபூஜை, தன்வந்திரி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்ற பின்பு பூர்ணாஸ்ரீ தீபாவதனை நடைபெற்றது. தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலசங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தூயனின் பாதத்தொண்டருடன் கூட்டு கண்டாய் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன் விழா நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். காமராஜர் நகர் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்டு அதன் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் நேரடியாக சென்று பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் பாராளுமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளரும் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளருமான வினோத் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காலாவதியான
உணவுப் பொருட்களை சாலையோரத்தில் வீசிய கடைக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் உணவுப் பொருட்களில் காலாவதியாகும் தேதியை சில நிறுவனங்கள் தெளிவாக பதிவு செய்வது கிடையாது. மேலும் மக்களின் தேவைக்கு அவர்கள் வாங்கி பயன்படுத்துகின்றனர். இதுபோன்ற நிலையை தவிர்க்க அதிகாரிகள் உரிய நேரத்தில் ஆய்வு நடத்தி காலாவதியான பொருட்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகள் கடமைக்கென ஆய்வு நடத்துவதால் உரிமையாளர்களும் கண்டும் காணாமல் விட்டுவிடுகின்றனர். இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் திரையரங்கம் எதிரே உள்ள பகுதியான புதிய காவல் நிலையம் அமைய உள்ள இடத்தில் காலாவதியான லேஸ், பிங்கோ, குர்குரே மற்றும் சமையலுக்கு தேவையான அப்பளக்கட்டுகள், மசாலா பாக்கெட்டுகள் உள்ளிட்டவை குவியலாக கொட்டப்பட்டுள்ளது. இதனை அப்பகுதியில் வசிக்கும் இருளரின மக்கள் காலாவதியான பாக்கெட்டுகளை சேகரித்து பயன்பாட்டிற்கு எடுத்து செல்ல அடுக்கி வைத்தனர். எனவே அனைத்து கடைகளிலும் காலாவதியான பொருட்களை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் BSc நர்சிங் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வருகின்ற 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்யலாம் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் BSc நர்சிங் படிப்பில் அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு 10 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் BSc நர்சிங் படிப்பிற்கு சென்டக் அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு வரும் 14ஆம் தேதி புதுச்சேரியில் 6 தேர்வு மையங்களிலும், காரைக்காலில் 2 தேர்வு மையங்களிலும், மாஹி மற்றும் ஏனாம் பகுதியில் தலா 1 தேர்வு மையங்களிலும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இத்தேர்வுக்கான அனுமதி சீட்டை https://www.centakpuducherry.in என்ற இணையதளத்தில் இருந்து இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், இது தொடர்பாக ஏதேனும் விவரம் அல்லது உதவி தேவைப்பட்டால் தேர்வர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0413222935 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் கால 2ஆம் கால ஹோமம் நடைபெற்றது. புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷனம் 12ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி அனுட்சை, ரக்ஷாபந்தனம், தீர்த்தங்கள் எடுத்து வருதல், கும்பஸ்தானம் மற்றும் முதற்கால ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சதுஸ்தான பூஜை, பூர்ணாகுதி, சாற்றுமுறை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஓத திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு 2ஆம் கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 12ஆம் தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷனம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து அன்று இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். காலாப்பட்டு தொகுதி லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் மற்றும் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரத்தின் முயற்சியால் 21,50,000 ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் நாவர்குளம் வார்டு கிராம பஞ்சாயத்தார் மற்றும் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பிள்ளைச்சாவடி பகுதியில் கடல் அரிப்பின் காரணமாக கடல் அரிப்பு தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் ஆகிய மீனவ கிராமங்களில் தலா 6 கோடி ரூபாய் செலவில் கடல் அரிப்பை தடுக்க கற்கள் கொட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் தவறுதலான வழிகாட்டுதலால் தனியார் விடுதிக்கு சாதகமாக கருங்கற்கள் கொட்டப்பட்டது. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து பணிகளை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளை அவர் எச்சரித்தார். மேலும் கற்கள் கொட்டும் பணியை பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதி அருகே மாற்றி கொட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தார். பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் திட்டத்தில் உள்ளபடி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் தவறு செய்த அதிகாரிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கேட்டுக்கொண்டார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக நேரம் கேட்டுள்ளோம் என்றும் இதுவரைக்கும் தங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரவில்லை என்றும் கூறினார். புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் 10 நாள் நேரம் கேட்டிருப்பதால் நாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் விரைவில் அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு வரும் என நம்புவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்தார். நீங்க அப்புறம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி அவருக்கு நீங்க பண்றீங்க. யாரு நீங்க பர்மிஷன் கொடுத்து சொல்லுங்க. இவரு தான் சொல்றாங்க. இவரு எம்எல்ஏ தலையில இது பண்ண சொன்னாரு. இது போட்டாங்க. சொன்னீங்க. இந்த காய்கறி இந்த கண்ணு போடுற பண்டு யாருடைய பண்டு? 11 மணி வரைக்கும் எம்எல்ஏ உட்கார்ந்து டெல்லிக்கு போய் என்சி சர்க்கவே அப்புறம் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மருத்துவ செலவிற்கு மெஹந்தி வரைந்து நிதி திரட்டிய சமூக ஆர்வலர்கள். இதற்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க. காண்பவர்களை நெகிழ வைத்த சம்பவம். ஒருவருக்கு துன்பம் என்றால் நமக்கென்ன, நாம நல்லாதானே இருக்கிறோம் என்றும், மற்றவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் நமக்கு ஏன் வம்பு என்றும் பலரும் ஒதுங்கி போகும் இந்த காலகட்டத்தில் சிலர் பாதிக்கப்படும் போது ஒரு சிலருக்கு மட்டுமே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் தோன்றுகிறது. பணம் இருந்தாலும் செய்ய மனம் இல்லாமல், உதவிகள் செய்ய மனம் இருந்தும் பணம் இல்லாமல் எத்தனையோ பேர் தவித்து வருகின்றனர். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜாதி மத உணர்வு என அனைத்தையும் மறந்து ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்காக நாங்களும் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் சில தன்னார்வலர்கள் முன் வருகின்றனர். அதன்படியே புதுச்சேரியில் ஒரு நெகிழ வைக்கும் சம்பவம் நடந்துள்ளது. அதை பற்றிய தொகுப்பை பார்ப்போம். தமிழகத்தை சேர்ந்த குழந்தை ஸ்ரீனிகா SMA எனப்படும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் குழந்தையை காப்பாற்ற மருத்துவ செலவிற்கு 16 கோடி ரூபாய் ஆகும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கேர்ள்ஸ் பியூட்டி ஜோன் நிறுவனமானது மனிதாபிமானத்துடன் ஒன்றிணைந்து கடற்கரை சாலையில் வருபவர்களுக்கு மெஹந்தி வரைந்து அதில் வரும் பணத்தை குழந்தை ஸ்ரீனிகா மருத்துவ செலவிற்கு வழங்கினர். மேலும் அவர்கள் தங்களால் முடிந்த தொகையை சேகரித்து அனுப்பி வைத்ததுடன் இதுபோல் மற்றவர்களும் முடிந்த உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். மருத்துவ உதவிக்காக தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து மெஹந்தி வரைந்து உண்டியல் மூலம் பணம் சேர்த்து மருத்துவ செலவிற்கு உதவிய சம்பவம் புதுச்சேரியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் இந்த குழந்தை ஸ்ரீனிகா குழந்தைக்கு ஒரு SMAன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொடிய நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 16 கோடி செலவு பண்ணோன்னு சொன்னதால் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த
செல்வந்திரன் சாருக்கும் மாயா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் இந்த குழந்தைக்காக ஒவ்வொரு இடத்துலையும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களின் 7வது ஊதிய குழுவின் சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், அலுவலக பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கை வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை INTUC நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். எப்படிலாம் உங்க தொழிலாளி உடக்கணுமோ அப்படிலாம் ஒடுக்கிதான் இந்த நகராட்சி நடந்துருக்கு. டெய்லி ரேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு என்ன சொல்றது, நம்ம அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அப்போ வரும்போது அந்த ஸ்டாம்ப் குட்டி காசு எடுத்து நம்மளுக்கு சம்பளம் போட்டுறாங்க. இல்லைன்னு வச்சுங்க, ஏடி மில்லு காசு தான் வேலை முடிஞ்சு போச்சு. ஈர துணியை கட்டி பிரதமர் மோடியின் மனதின் குரல் சொல்லை நிறைவேற்றும் வகையில் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தாயாருடன் சேர்ந்து தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்து வருகிறார். கடந்த 30ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நீர்நிலைகளை மேம்படுத்தவும், குடிநீர் தட்டுப்பாடுகளை சரி செய்யவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் ஒவ்வொரு இந்திய குடிமகன்களும் மரம் நட வேண்டும், மேலும் தனது தாயாரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மரம் நட வேண்டும், மேலும் தங்கள் பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் சூழ்ந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிற கழிவுகளை நீக்கி சுத்தம் செய்ய வேண்டும், அதன் மூலம் நீர்நிலைகளை காக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அவரது வேண்டுகோளை ஏற்று புதுவை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் அவரது தாயாருடன் அப்பகுதி முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்தார். மேலும் இதில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அரசு பணியின் பொழுது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேலை வாய்ப்பை உருவாக்கு, வேலை வாய்ப்பை உருவாக்கு.
ஊழியர்களின் பணிபுரிந்து இல்லைங்க, சம்பளம் இல்ல, சம்பளம் இல்ல, அனுமதியோ 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 வெல்லட்டும் 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 வெல்லட்டும். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியர் ஆலய மின் அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் நகர பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெருவிழாவின் மின் அலங்கார தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேர்பவனியை முன்னிட்டு ஆலயத்தில் மறைமாவட்ட முதல்வர் காரைக்கால் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் பங்கு குரு சாமிநாதன் செல்வம் ஆகியோர் சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து தேர்பவனியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து புனித அந்தோணியார் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரின் பாடல்களை ஜெபித்தபடி வீதி உலா வந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை நிதி திரட்டிய சமூக ஆர்வலர்களின் நெகிழ வைக்கும் செயல். கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய ஸ்ரீ சப்த கன்னிமார்களின் கும்பாபிஷேக விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு 10 மையங்களில் 14ஆம் தேதி நடைபெறும் என சுகாதாரத்துறை தகவல். 7வது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தல். உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.